அவனை திரும்பவும் ஒரு ட்ராப்ல மாட்ட வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவன் இந்த அனுப்பிக்கலாம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் அந்த மாதிரி சபல கேஸ் எல்லாம் கிடையாது. அவனை ஒரு ட்ராப்ல சிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். அவனை வச்சு நான் பெரிய ரிசர்ச்சே பண்ணிருக்கேன். அவனை எந்த விதத்திலையும் என்னால சிக்க வைக்கவே முடியல. ஆனா நீ அசால்ட்டா அதை பண்ணிட்ட. That plan was very excellent. அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் அதை விட சூப்பர். அதனால தான் இவ்வளோ பெரிய ஆஃபர், 5 crores. சரி, எப்படி எப்படி ஒரு பிளான் பண்ண? அவன் யார்கிட்ட வேணாலும் சிக்காம இருக்கலாம், ஆனா என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. என் அழக வச்சு அந்த திருவ மயக்கலாம்னு நினைச்சேன். ஆனா 2 நிமிஷத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் என் அழகுக்கெல்லாம் மயங்குற ஆளே கிடையாது. நீங்க சொன்னீங்களே, அது ரொம்ப கரெக்ட். அவனை அப்படியெல்லாம் மடக்க முடியாது. அதுக்காக தான் நான் பிளான் பியோட போயிருந்தேன். அதுதான் நான் அவன் மேல போட்ட அபாண்டமான போய். நிஜமா சொல்லணும்னா திடீர்னு நான் அப்படி நடந்துக்குவேன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. அது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதான் நான் ஒரு டிராமா போட்டேன். துணியெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டேன். அப்படியே கத்துக்கிட்டே அவன் கேபின்ல இருந்து வெளியே ஓடி வந்தேன். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண. மீடியாவிலையும் தெருவை பத்தி மோசமா பேசினேன். எல்லாரும் நம்பிட்டாங்க. அந்த தெருவும் வசமா மாட்டிக்கிட்டான். வாவ் வாவ் வாவ், கலக்கிட்டறியா? யாரை எப்படி அடிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமேல் திரும்ப யாராலையும் காப்பாற்ற முடியாது. திரு என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். அவ்வளோ ஏன், நீங்களும் என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. ஏய், நீ திரு ஆபீஸ்ல வச்சு என்ன அடிச்சவ தானே? நான் பேச ஆரம்பிக்கும் போதே நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, யாரடி நீ? அவன் ஆபீஸ்ல வேலை பாக்குறவ தானே நீ? உனக்கு எதுக்கடி திருமல அவ்வளோ அக்கறை? அவன் எப்படி போனா உனக்கு என்ன? அதெல்லாம் கொடுப்பனு இந்த ஜென்மத்துல கனவு காணாத.